குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டேட்டில் மிகப்பெரிய குழப்பம் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்குதுப்பா ஓகேங்களா. ஸோ அது எல்லாத்துக்குமே ஃபுல் ஸ்டாப் வைக்கிற வகையில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வ டேட்டு வெளியிட்டாங்க. ஸோ இதுதான் ஃபைனலு. ஸோ இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது ஓகேங்களா. ஸோ ரிசல்ட்டு எப்போ வெளியாக போகுது, எந்த டைமில் வெளியாக போகுது, ஃபைனல் டேட் என்ன, எல்லாமே நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கப்பா, அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் அந்த அப்டேட் தெரிஞ்சிக்க முடியும் ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதாவது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கிற சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மே 5ஆம் தேதி காலை 10 மணி போல் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வெளியிட போகிறாங்க. இது சிபிஎஸ்சிக்கு ஓகேங்களா, ஸ்டேட் போர்டு கிடையாது. சிபிஎஸ்சிக்கு 10க்கும் 12க்கும் பார்த்தீங்கன்னா மே 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சிக்கு குறிப்பாக சொல்லணும்னா இன்று பார்த்தீங்கன்னா மே 4. ஸோ நாளைக்கு மண்டே மே 5 நாளைக்கு சிபிஎஸ்சிக்கு ரிசல்ட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு எப்போ தான் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 12க்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அறிவித்த மே 9ஆம் தேதியிலே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வெளியிடுறோம். ரிசல்ட்டு டேட்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாதுன்னு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சைடில் சொல்லிட்டாங்க இப்போ ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மே 9ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டை வெளியிட்டுருவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அதாவது என்னது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருவார் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் 10th மற்றும் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ ரிசல்ட்னா மே 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதுவும் காலை 9:30 வாக்கில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஆனால் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் என்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ரிசல்ட் வந்துடும் சொல்லியிருந்தாங்க. ஏன் இந்த சேஞ்சஸ் பண்ணலன்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது எதனால் சேஞ்சஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை வெளியிடுவதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா ரிசல்ட்டை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடலான்னு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஸ்கெடியூல் பண்ண டைம் பிரகாரம் தான் போது தவிர கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க முடியல ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஏற்கனவே திட்டமிட்ட டேட்லேயே ரிசல்ட்டை ஃபைனலாக பப்ளிஷ் பண்ணிடலான்னு பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ரிசல்ட்டு இப்போ ஏற்கனவே அறிவித்த தேதிக்கு முன்னாடி வராதுப்பா, அறிவித்த தேதிக்கே தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். இது யாருக்குன்னா 10th 11th 12th ஸ்டேட் போர்ட் எக்ஸாம் எழுதினவங்க ஓகேங்களா. ஸோ சிபிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கே ரிசல்ட்டு பப்ளிஷ் 10க்கும் 12க்கும் சேர்த்து சிபிஎஸ்சி நாளைக்கு பப்ளிஷ் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் போர்டுக்கு அந்தந்த திட்டமிட்ட தேதியிலே உங்களுக்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் ஆகுது ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான்ப்பா அப்டேட்டு. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா.